அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசி அன்பர்கள் அந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இந்த வீடு ஒரு நீர் ராசி. வேதங்கள்ல சந்திரமா மனசோ ஜாதக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் நிறைய தரம் பேசியிருக்கேன். ஸோ ஜாதகத்தில் சந்திரன் மனோகாரகனாக செயல்படுறாரு. அதனாலேயே பொதுவாக இவங்க காலம்புற உற்சாகமாக இருந்தால் சாயந்தரம் கொஞ்சம் டல் ஆகிடும். இல்லாட்டினா முதல் ஒரு 10 நாளைக்கு நல்ல உற்சாகமாக இருந்தாங்கன்னா 10 நாள் டல் ஆகிடும். ஸோ இது மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஏற்ற இறக்கமாக இருக்கும். எப்பயான மனசு எதை பற்றியான மனசில் சிந்திச்சுக்கிட்டே ஒரு மனசு சங்கடமாக நெய்னு இருக்க மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பெண்களாக இருந்தாங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தினம் ஏதான ஒரு சின்ன காரணத்துக்காக ஒன்று அழுதுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட மனசு கொஞ்சம் மென்மையாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்க்க போறோம். பொதுவாக இந்த மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும். ஆனா 50% மேல வெற்றி கிடைக்கும்னு வச்சு 60% வெற்றி கிடைக்கும். 40% கம்மியா கிடைக்கும். ஒரு முயற்சி பண்ணி அதனுடைய பலன் முழுமையா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதனாலதான் அதை அப்படி புரிஞ்சுக்கங்க. நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு வேண்டிய பலன் 100% நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுல 70% தான் கிடைக்கும். அதனால அதே மாதிரி குடும்பத்துல பொறுத்தளவுல நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாத்தையும் அதாவது அனாவசியமா சந்தேகப்பட வேணாம். நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை சொல்லாம விட்டுறது நல்லது. பேசி அது பிரச்சனையாகாம சொல்லாம விட்டுறது நல்லது. அது மாதிரி தொழிலையும் பணத்திலையும் சரி, உடல் நலத்திலையும் சரி, இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கலவையான பலன்கள் ஏற்படும். முதல் பாதிக்கும் 2வது பாதிக்கும். மாசத்துக்கு நடுவுல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லாட்டினா இங்கான பிரயாணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. தொழிலை பொறுத்தவரை தொழில் தானம் 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 2ல இருக்கார். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதினா மேஷ ராசி. அதுக்கு அதிபதி செவ்வாய். அவர் 2ல இருக்கார். இதெல்லாம் இன்னொரு காரணம் என்னன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கு. 2-8ல ராகு கேது இருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். ஸோ உங்களோட முயற்சிகள் நல்லா இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு 9ல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. உங்களுக்கு 12ல குரு பகவானும் சுக்கிரனும் இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு ஜென்மத்துல புதன் இருக்காரு. ஸோ இதுதான் இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். அந்த மாதிரி பார்த்தோம்னா தொழில்தானம் நல்லா இருக்கிறதுனால புதிய திட்டங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆனா செலவினங்கள் அதிகமாகும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோ செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு பணம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு திரும்பும். அப்படின்ற ஃபீலிங் வரும். குடும்பத்துல உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல சைட் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்கும். கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஏற்கனவே ஏதாச்சும் உங்களுக்கு கேஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இந்த மாசத்துல முடியறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. கல்யாணம் பேச்சுவார்த்தைகளோ சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம். அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்து போறது நல்லது. அது மாதிரி அம்மா வகையில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். அம்மா வகையில சொத்து கிடைக்கிறது, பணம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அம்மா வகையில உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. உடம்பு ஆரோக்கியம் முன்ன காட்டிலும் இப்ப நல்லா இருக்கும். அம்மாவோட உடல்நிலையில முன்னேற்றங்கள் தெரியும். வெளிநாட்டுக்கு யாராலும் முயற்சி பண்ணிட்டு இருந்தா வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அந்த விசா கிடைக்கலாம். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியான செய்திகள் கிடைக்கும். நல்ல செய்திகள், சுகமான செய்திகள் கிடைக்கும். இதான் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு சுபமான நாட்கள் அப்படின்னோம்னா இதை குறிச்சு வச்சுங்க. இந்த நாட்கள்ல நீங்க நல்ல காரியங்களை பண்ணிக்கலாம். சுபமான நாட்கள்னா 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10, 15, 18, 21, 24, 28 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா
ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் குறித்து வச்சுங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்கள் பண்ணுறது, டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, தூர இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறது, அனாவசியமான வாக்குவாதங்களை உங்களுக்கு வேணும்னே வம்புக்கிழ்ப்பாங்க, ஆனால் நீங்கள் அன்னைக்கு அமைதியாக போயிடுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து சந்திராஷ்டம நாட்களில் உங்களை தேடி தான் பிரச்சனைகள் வரும். அதனால என்ன பண்ண, அன்னைக்கு ஆன்மீகமா மனசு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அதனால அன்னைக்கு சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க வீட்டு விட்டு கிளம்பி ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேலைக்கு போங்க. பிஸ்னஸோ வேலையோ எங்கேயோ அங்க போறதுக்கான அந்த மாதிரி ஒரு நடைமுறை வச்சுக்கிட்டீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம நம்ம அதை தாண்டி வந்துடலாம். அது மாதிரி வந்து பொதுவாக தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது இதெல்லாம் வந்து நல்லது. ஒரு சில ஜபங்கள் முக்கியமான அந்த சந்திராஷ்டம ஜபங்கள் பண்ணுறது, இல்லை முக்கியமான காரியங்களுக்கு முன்னால் ஒரு ஜபம் பண்ணி மனசை சரி பண்ணி சமநிலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறது. அது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, கோயில் திருப்பணியில் கலந்துக்கிறது, இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். பொதுவாக வந்து அம்பாளுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு விசேஷம். ஸோ ஆவணி ஞாயிறு வந்து அன்னைக்கு அம்பாளுக்கு விரதம் இருக்கிறது நல்லது. அது மாதிரி அம்பாளுக்கு விரதம் வந்து அம்பாளை பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது. டெய்லி வந்து ஓம் சோமாய நமஹ, சோமன் அப்படிங்கிறது வந்து சிவனையும் குறிக்கும், சந்திரனையும் குறிக்கும். அதனால வந்து சிவனுக்கு சோமன் அப்படின்னு பேர் உண்டு. சோமாஸ்கந்தன் சொல்லுவாங்க இல்லையா, முருகனோட இருக்கும் பொழுது சோமாஸ்கந்தன் அப்படின்னு சிவனுக்கு பேர். தலையில வந்து ஒரு சந்திரனை வச்சிருக்கிறதுனால அவருக்கு சந்திரசேகரன் அப்படின்னு பேரு. அதனால சோமன் அப்படின்னால ஜென்ரலா சோம பூஜையெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் இல்லையா, சோமன் அப்படின்னாலே சந்திரன் தான். ஸோ அதனால ஓம் சோமாய நமஹ அப்படின்னு சொல்லி டெய்லி 11 தடவை வந்து நீங்க சொல்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏழை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது நல்லது. இதெல்லாம் வந்து நீங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க வந்து இதெல்லாம் வந்து செய்யணும், இதெல்லாம் நமக்கு நன்மைக்கு அவ்வளவுதான். அந்த அந்த கான்செப்டோட வச்சுட்டு நான் எனக்கு இது செஞ்சேனேன்னு எனக்கு செய்யலைன்ற மாதிரி இல்லாம போனீங்கன்னா மனசு வந்து ரொம்ப சமநிலைமை ஆயிடும். உங்களுக்கே வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இல்லாட்டினா அந்த டயத்துல வெளியிலேருந்து ஏதாச்சும் ஒரு உதவி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிரச்சனை தாங்கக்கூடிய தன்மையும் அதை வந்து அதை மீட் அவுட் பண்ணி அதுலேருந்து வெளியே வரக்கூடிய தன்மையும் இதெல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம போய் செஞ்சுட்டு நம்ம கடவுளே வந்து பிஸ்னஸ் மாதிரி நான் அதை கொடுத்தேன் நீ அதை செய்யலைன்ற மாதிரி நம்ம பண்ணுறோம். இறைவன் நமக்கு வந்து இந்த பஞ்சபூதங்களையும் இந்த உலகங்களையும் கொடுத்துட்டு எனக்கு எதுவும் செய்யலைன்னு அவர் கேட்கறதே கிடையாது. நம்மளால தான் அவருக்கு ஏதாவது செஞ்சுட்டு நம்ம தேவைக்கு அவருக்கு செஞ்சுட்டு நீ எனக்கு பதிலுக்கு செய்யலையேன்னு நம்ம அவரை திட்டுறோம். அப்படி இல்லாமல் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு தர்மமா நம்ம செய்யணும். செஞ்சுட்டு நம்ம வந்து அப்படி மனசு அப்படி நல்ல சந்தோஷமா இருக்கும். அப்படி செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு பல விஷயங்கள்ல உங்களுக்கு உதவி பண்ணும். அந்த மாதிரி பண்ணீங்கனாலே வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சிறப்பான மாதமாக இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.